உருவாக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் பனை அல்வான்னு சொல்லிட்டு ஒரு போன வருஷம் லான்ச் பண்ணோம். அது கிட்டத்தட்ட நாங்கள் முதல்ல ஒரு 5 வருஷத்துல வித்த சேல்ஸை இந்த கருப்பட்டி பனை அல்வா வந்து 6 மாசத்துல வித்துருச்சு. அப்போ இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது ஏன் இது ஹிட் இவ்வளவு அடிக்கிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. நம்மளும் ஒரு விஷயத்த சந்தோஷமா செய்யும் போது, ஏன்னா நம்ம ஆத்மாதான் செய்யறோம், நம்ம ஊர் விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும், இன்னொரு ஊர் பொருளை சேர்க்கணும், எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும், கஸ்டமர் சந்தோஷமா இருக்கணும். இது 3 பெர்பஸும் கரெக்டா மிங்கிள் ஆகும் போது ஒரு ப்ராடக்ட் வந்து ஜெயிக்குது. இப்ப நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த யோசித்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா சார். இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல இது எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? இப்ப நம்ம ராமநாதபுரம், காரைக்குடி எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்த்தோம்னா 15 இருக்கு. இப்ப அடுத்த பினான்சியல்ல ஒரு 5-6 கடை திறக்கிறோம். ஆமா, நம்ம இலக்கு வந்து படிப்படியா வருஷத்துக்கு மினிமம் ஒரு 3-4 ஸ்டோர் பிளான் பண்ணி போயிட்டு. கண்டிப்பா சார். இப்ப நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லாம வேற எந்தெந்த மாவட்டத்துல நம்ம என்ன அடுத்தடுத்து கொண்டு போலாம்? இப்ப நம்ம மெயினாவே வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்றோம். இப்ப வந்து சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள ஏற்கனவே போயிட்டோம். காரைக்குடியில 2 ஸ்டோர் இருக்கு, இன்னொரு 3வது ஸ்டோர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து மதுரை பிளான் பண்றோம். அடுத்து வந்து நம்ம விருதுநகர், அருப்புக்கோட்டை அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே நாங்கள் மார்க்கெட்டிங்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படி ஒரு